ஒரு சிலர் வந்து இது வந்து நரம்பு பிரச்சனைமா, ட்ரீட்மெண்ட் இல்ல இதுக்கு அப்படின்னு சொன்ன நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா சரி, குழந்தைக்கு தான் ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சரி நம்ம சரி பேசிட்டு வருவோம்ல. நீங்க தானே இந்த குழந்தைய 2 பேர் பெத்துட்டீங்க. அதனால நீங்க தான் பார்க்கணும். நாங்க ஏன் இந்த பொறுப்பு ஏத்துக்கணும்? டீச்சர் வந்து சொல்லுவாங்க, அவங்கள ஃப்ரீயாவே விடாதீங்க. ஏதாச்சும் யோசிப்பாங்க அப்படின்னுட்டு. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் தனுஷ் ஃப்ரம் பாட்காஸ்ட் ஜங்ஷன். நம்ம ஸ்பாட்லைட் சீரீஸ், அதுவும் நம்ம ரோட் டு சக்ஸஸ். இந்த ஷோவில் இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு புதுமையான ஒரு கெஸ்ட். ரோட் டு சக்ஸஸ் ஏன் மேட்ச் ஆகுதுன்னா, ஷீ இஸ் இன் அ பாத் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் இந்த ஜேர்னியில். அதுவும் எப்படின்னா ஆஸ் அ பேரண்டாக. எஸ், என் கூட இன்னைக்கு வந்திருக்கவங்க வந்து ஒரு நார்மல் பர்சன். ஷீ இஸ் நாட் அ செலிபிரிட்டி, இன்ஃப்ளூயன்சர், அந்த மாதிரி டேக்ஸ் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு சமுதாயத்தில் இருக்க ஒரு பெண் தான் அவங்க. அவங்களோட லைஃப்பை ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியாக ஒன்று போயிட்டுருக்கு இப்போது. அதை பற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. டுடே ஐ அம் வெல்கமிங் மகேஸ்வர். வணக்கம் சார். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்து டிசேபிலிட்டின்றது எவ்வளோ பெரிய ஒரு கேர்ஸாக பார்க்குறோம். பட் டிசேபிலிட்டியோட ஒரு விஷயத்தோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மகேஸ்வரி மேப் வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸாகவே இது இருக்க போது ஃபார் ஷுர், பிகாஸ் ஷீ இஸ் கோயிங் டு டெல் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷேர் ஹர் வாட் எவர் ஷீ இஸ் கோயிங் த்ரூ நவ். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஷோ வந்துட்டாங்க. சொல்லுங்க மகேஸ்வரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. நாங்க வண்டலூர் ஓட்டேரியில இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. நான் பார்ட் டைமா ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன். பையன் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. நாங்க டெய்லி வந்து இப்போ எப்படி ஸ்கூல் போறோம், அப்புறம் வீட்டுக்கு எந்த டைம் வருவோம், நாங்க போயிட்டு வர டைம்ல எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் நடக்குது. அந்த குழந்தைகிட்ட மத்தவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்க, அத பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லலான்ட்டு ஓகே. இருக்கேன். நிஷாந்துக்கு வந்து கண் பார்வை வந்து இல்லை. ஆமா, பரவாயில்ல. இது எந்த ஏஜ்லேருந்து நிஷாந்துக்கு கண் பார்வை, இல்லை பிறக்கும் போது? இல்ல அவனுக்கு 1 வயசுல இருந்து அந்த மாரி இருக்கு. ஒரு ஃபீவர் வந்ததுனால பார்வை போயிடுச்சு. ஓகே. அது என்ன ஃபீவர், ப்ரிகாஷன் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்கலையா? நாங்க ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு கோல்டா இருக்குன்னு தான் அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீவரா இருக்கு. மருந்து வெளிலருந்து வர வைக்கணும் அப்டின்னாங்க. சரி, ஓகே சொல்லிட்டோம் நாங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு அவன் நார்மலா ஆயிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கண்ணு 2ம் ஆடிட்டே இருந்து, "என்ன கண்ணு 2ம் ஆடிட்டே இருக்கு குழந்தைக்குன்ட்டு" திரும்பவும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா, "நீங்க எக்மோர் போய் பாருங்க" அப்டின்னு சொன்னாங்க. சரி அங்க போனா அவங்க வாரம் வாரம் நீங்க செக்கப் வரணும்னாங்க. வாரம் வாரம் போயிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, "கண்ணாடி வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, ஓ சரியாயிடுச்சு அப்படின்னு நெனச்சோம். ஆனா அப்பவும் அவனுக்கு சரியாகல. சரி நம்ம வேற வெளில எங்கனா பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளிலயும் போய் பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் இல்ல. இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து நரம்பு பிரச்சனைமா, ட்ரீட்மெண்ட் இல்ல இதுக்கு அப்படின்னு சொன்னப்புறம், லாஸ்ட்டா ஒரு டாக்டர் தான் வந்து வேளச்சேரியில பார்த்தப்போ, "நீங்க இவன படிக்க வைங்க. ஏன் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க?" இப்ப இவனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அப்பதான் நாங்க அவன ஓ! ஸ்கூல்ல போய் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக சுற்றிட்டு. ஆமா, ஆமா. அப்புறம் அவனுக்கு டாக்டர் கேட்டாங்க, "இவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்ட்டு?" 6 ஆயிடுச்சு சார்ன்னா, "சரி அவன படிக்க வைங்க. இப்ப வயசாயிடுச்சுன்னா, பார்வை போயிடுச்சுன்னா, அப்ப என்ன ஏத்துப்பீங்கல்ல? அந்த மாரி நெனச்சுக்கங்க. இந்த மாரி பிள்ளைங்கலாம் நல்லா படிக்கிறாங்க. நீங்க படிக்க வைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் வளர வளர அவனே புரிஞ்சுப்பான்" அப்டின்னாங்க. சரி அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூல் சேர்த்தோம். ஸ்கூல் போனான் அவன். ஆனா என்ன ஒண்ணு, நாங்க போய் இப்போ காலையிலேயே கெளம்பிடுவோம். அவங்க இப்ப ஸ்கூல்ல பார்த்துப்பாங்க. அவங்க நீங்க பேரண்ட்ஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அவங்களும் நெறைய பசங்க இருக்கிறதுனால அவங்களால நாங்களா அவங்க கிட்ட கேட்போம். நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னுட்டு. நாங்க ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூடவே தான் இருப்போம் நாங்க. ஸ்கூல்லேயே இருந்துருங்க. ஆமா ஸ்கூல்லயே இருப்போம். ம். டீச்சர்ஸ் வேண்டாம் நீங்க போங்க, ம். வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களும் எத்தன பசங்க தான் பார்ப்பாங்க. நம்ப நம்ப சரி நம்ம குழந்தை கூட இருந்தா நம்ப ஹெல்ப் பண்ணலாமே! அந்த மாரி தான். இப்ப ரெஸ்ட் ரூம் போறது. அதுவும் இல்லாம நம்ம அங்க சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டோம். அவங்க என்ன படிக்கிறாங்க அப்டின்னுட்டு டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு டியூஷன் போய் கேட்டோன்னா, நாங்க சொல்லி தர மாட்டோம். இவங்களுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டோம்." அந்த மாரி சொல்லுவாங்க. நம்ம என்ன ஓரல்ல தானே சொல்லி தர சொல்றோம். ஏன் சொல்லி தர மாட்டேன்றாங்க? அப்டின்ட்டு சரி ஓகே நம்ம ஸ்கூல்லயே கத்துக்கலாம். மிஸ் எல்லாம் கத்துக் குடுப்பாங்க. அ இப்போ என்னன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த டைம் இருந்தாலும் பரவால்ல. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. பிரெயில் வந்து எங்களுக்கும் சொல்லிக் குடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம்.
சரின்னு போய் பிரைலும் கத்துப்போனாங்க. வீட்ல வந்து நாங்க பசங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அந்த அந்த மாரிலாம் இருக்கு. ஒரு சில டைம் வந்து என்னன்னா, எங்களால போக முடியல, ஸ்கூல் வர முடியல, உடம்பு சரியில்ல, ஒரு 1 வாரம் வர முடியலன்னா, டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி நீங்க வீட்ல இருங்கன்ட்டு ஃபோன் பண்ணி அவங்க கிளாஸ் எடுக்கும்போது பசங்களுக்கு ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்ல. என்னால முடியல. ஆனா குழந்தை சும்மா தானே இருப்பான். அதனால வந்து குழந்தைக்கு அவங்க ஃபோன்ல இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் மாரியும் சொல்லி தருவாங்க. அந்த மாரி இல் அ ஃபர்ஸ்ட்டு கொரோனா டைம்ல இருந்தது. இப்ப இல்லனாலும், அவங்க வந்து என்னென்ன சொல்லி தரேன் அப்டின்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் போடுவாங்க. அந்த குழந்தைக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஒரு 7 மணியா இருந்தாலும் கூட பரவால்ல. அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் நாங்க சொல்லிக் குடுத்தோம். நீ படிடான்ட்டு சொல்லிக் குடுப்பாங்க. அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஆனா, மக்கள் வந்து அத எப்டி இது பண்றாங்கன்னா, "ஸ்கூல் போலயா? கூட்டு போலயா? படிக்க வைக்கலையா?" அப்டின்னு கேட்பாங்க. ஒ எ இப்போ எனக்கு உடம்பு முடியல. யாரும் கூட்டிட்டு போமாட்டாங்க. இப்ப வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போனா தான் நம்மளுக்கு சாப்பாடு. அந்த மாரி இருக்கு. ஆனா சுத்தி இருக்கவங்க யாராச்சும் ஹெல்ப் கேட்டா கூட, அ "இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கூட்டிட்டு போறீங்களா? நம்ம வீட்ல இருக்கவங்களே கூட்டிட்டு போறீங்களா?" "என்னால முடியாது. என்னாலலாம் போய் அங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது." அந்த மாரிலாம் சொல்லுவாங்களா. என்னடா இந்த குழந்தை ஒரு அப்பா, அம்மாவும் தான் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்ல. வீட்ல இருக்கவங்களும் பார்த்துக்கலாம்ல. அத வந்து யாரும் ஏத்துக்கவே மாட்றாங்க. நீங்க தானே இந்த குழந்தைய 2 பேர் பெத்துட்டீங்க. அதனால நீங்க தான் பார்க்கணும். நாங்க ஏன் இந்த பொறுப்பு ஏத்துக்கணும்? அந்த மாரி இருக்காங்க. ஒரு சில வீட்ல வந்து தாத்தா, பாட்டிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு சிலர் வீட்ல ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சிலர் வீட்ல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்குன்னு இல்ல, நெறைய பேருக்கும் அந்த மாரி இருக்கு. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போற டைம்ல வந்து ஒரு வாரம் ஏக்கமா எல்லாரும் ஸ்கூல் போறாங்களே, என்ன ஏன் கூட்டு போல? அவங்களுக்கு வந்து உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. நான் பார்க்குற மாரி இருந்தா நானே பஸ் ஏறி போயிடுவேன்ல. அந்த அந்த மாரி சொல்லும்போது வருத்தமாயிடும். என்னடா இந்த மாரி சொல்றாங்க. கொஞ்சம் பெரிய பசங்கன்னா பரவால்ல போறாங்க. அவங்க பிளைண்டா இருந்தாலும் பரவால்ல. அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. தனியாவும் போயிடுறாங்க. சின்ன பசங்கன்றதுனால நம்ப தனியா அனுப்ப முடியல. அந்த மாரியும் இருக்கு. இப்போ நம்ம பஸ்லயும், ட்ரெயின்லயும் டெய்லி அதே ரூட் போறோம்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் பசங்க இந்த மாரி இருக்காங்கல்ல. அவங்க போறாங்கன்னா, அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம குழந்தைகிட்ட யாராச்சும் பேசுறாங்கன்னா, சரி பேசட்டும் அப்படின்னு நம்ம விடுவோம். ஒரு பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல பேசும்போது நார்மலா பேசுறாங்க. சரி நம்மளும் அந்த மாரி விடுவோம். 1 நாள், 2 நாள், அப்புறம் 3 நாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவையா? அப்படின்னுவாங்க. நம்ம ஹெல்ப்னாலும் சரி, குழந்தைக்கு தான் ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படின்னு சரி, சரி பேசிட்டு வருவோம்ல. ஜென்ரலா ஒரு ஆ ஹெல்ப் ஆஃபர் பண்றாங்க. அந்த மாரி சரி பேசுவோம். அவங்க அத வந்து என்ன பண்றாங்கன்னா, தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்பர் கேட்பாங்க, குடுப்பாங்கல்ல. அந்த மாரி பேசும்போது, ஆ முக்கியமா என்ன சொல்லணும்னா, இந்த மாரி ஒரு குழந்தை இருக்குன்னா, அவங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கும். வீட்லயும் சரி, வெளிலயும் சரி. அதெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது, அத அப்படியே எடுத்துக்கிட்டு, இவங்கள நம்ப எப்படி இது பண்ணலாம்? தப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு பேசுறாங்க. பேசும்போது ஒரு சிலர் வந்து கரெக்ட்டா இருக்காங்க. இவங்க தப்பா தான் நம்ம கிட்ட பேசுறாங்கன்ட்டு. ஒரு சிலர் தெரிய மாட்டுதுல்ல. அந்த மாரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே. நம்ம வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடக்குது. நம்ம வீட்டுக்காரர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. இந்த குழந்தைய நம்ம பார்த்துக்க முடியாது. அப்படின்ட்டு விட்டு போயிடுறாங்க. அவங்க விட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அது அந்த அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அம்மா, அப்பா தான் அவங்களோட உலகமே. அது புரிஞ்சுக்க மாட்றாங்க. அது ஒரு பாரமா நெனச்சுக்கிறாங்க. எத்தன நாள் தான் நம்ம பாத்துக்கிறது? அப்டின்ட்டு விட்டு போயிடுறாங்க. அந்த மாரி ஒரு குழந்தைக்கு நடந்து, அந்த குழந்தை போய் ஹாஸ்டல்ல போய் அதுவும் ஒரு பொம்பள குழந்தை தான். ஹாஸ்டல்ல போய் இருந்து. அதுக்கப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டுட்டு வந்து, திரும்பவும் அந்த குழந்தைகிட்டயே விடுறாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, நம்ப உலகமே அவங்க தான். அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்பளுக்கு அம்மா, அப்பா தவிர வேற யாரும் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா, அவங்க என்னடான்னா, "நம்ப ஏன் பார்க்கணும்? நீ பாரு" அப்படின்றாங்க. இப்போ ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ பாரு, உன் குழந்தை தானே" அப்படின்னிட்டு. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்க, "நீ தானே பெத்துக்கிட்ட, நீ போய் பாரு. எனக்கு தேவையில்ல" அப்படின்றாங்க. அந்த மாரிலாம் இருக்குல்ல. நீங்க அந்த மாரிலாம் இருக்கு. முக்கியமா அந்த குழந்தை முன்னாடி அந்த மாரி பேசவும் கூடாது. அந்த மாரி இருக்கு. 2 பேரும் சப்போர்ட் பண்ணணும் குழந்தைக்கு. நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு. வெளியில வந்து இப்ப எதனா வந்து கிளாஸ் எதனா நம்ம கேட்கிறோம்னா, ஆ அந்த கிளாஸ் அங்க நடக்குது. இப்போ இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு செஸ் கிளாஸோ, கீபோர்டோ, ஃபுட்பால் அங்க அந்த மாரி நடக்கும். நம்ம போய் கேட்கும்போது, "இல்ல எடுக்க மாட்டோம்" அப்டின்னிடுவாங்க. இவங்களுக்கு எடுக்க மாட்டோம். ஆனா எடுப்பாங்க. எல்லாருக்குமே எடுக்குறாங்க. அவங்களும் கத்துக்கிட்டோம். சரி ஓகே நாங்க ட்ரை பண்றோம்ன்னு சொல்ல மாட்டாங்க.
இல்ல நாங்க எடுக்க மாட்டோம். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும், ஓ! நம்ம இந்த மாரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சொல்லி தர மாட்றாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க ட்ரை பண்றோன்னுவாங்க. கூப்பிட்டுட்டு போவோமா, 1 நாள் 2 நாள் போவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் எல்லாம் வாங்கிடுவாங்க. உடனே வந்து நீங்க இப்போ ஒரு ட்ரம்ஸ் கிளாஸ் போறாங்கன்னா, நீங்க இது உடனே வாங்கணும் அப்டின்னுவாங்க. இல்ல அந்த குழந்தை ஏதாச்சும் தப்பு எப்டின்னா, இப்ப நம்ம பார்க்குறோம் ஓகே இதெல்லாம் இங்க இருக்குன்னு தெரியும். பார்க்காத குழந்தை தொட்டு ஆமா. தொட்டு பார்க்கும்ல. ஆமா. அத தொட்டு பார்க்கும்போது, இதெல்லாம் சும்மா சும்மா தொடக்கூடாது. அது புரிய மாட்டுது. வெளியில நம்ப ஒரு ஃபங்ஷன் போறோம், ஒரு கடைக்கு போறோம். நம்ப நம்ம கண்ணால பார்க்குறோம். சரி நம்மளுக்கு தெரியுதுன்ட்டு. தெரியாத குழந்தை வந்து தொட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு மாரி எரிச்சலா பேசுறாங்க. "சும்மா இருக்க மாட்டியா? ஏன் எல்லாத்தையும் போட்டு தொடுற?" நம்ம சொல்றோம், "அவனுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நீங்க இந்த மாரிலாம் சொல்லாதீங்க. அவன் தொட்டு மட்டும் தான் பார்ப்பான். ஒண்ணும் உடைக்க மாட்டான்." "ஏய் உடைஞ்சிரும். வேண்டாம் வேண்டாம். உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?" இப்போ தள்ளி விடுறது வேற, தொட்டு பார்க்கறது வேற. அது தெரியணும்ல அவங்களுக்கு. அது தெரிய மாட்டுது. அந்த குழந்தை முன்னாடியே வந்து அவன் அவன் பார்க்க முடியல, பார்வை இல்லாத குழந்தைன்னு தெரியுது. தெரிஞ்சும் திரும்ப திரும்ப, "என்னாச்சு? ஏன்? எப்படி இந்த பிரச்சனை? எதனால வந்துச்சு?" ஆம், எதனா நீங்க சாப்பிட்டீங்களா இடையில? மாசமா இருக்கும்போது? இல்ல அவனுக்கு எதனா அடிபட்டுருச்சா? திரும்ப திரும்ப தேவையில்லாத கேள்விலாம் வேற கேட்பாங்க. அந்த குழந்தை இன்னும் உடனே வருத்தமாயிடும். அந்த இடத்துல சொல்ல முடியாம வீட்டுக்கு வந்து, "ஏன் என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க? எனக்கு தான் தெரியலன்னு தெரியுதுல்ல. ஏன் என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துற மாரி பேசுறீங்க?" அப்படின்னுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏமாத்துவாங்க. இந்த மாரி ஸ்பெஷல் சைல்டு இருக்க வீடா பார்த்து வந்து, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்ட்டு" வீட்டுக்கே வந்து குழந்தைகிட்ட பேசிட்டு, ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஒரு எப்படின்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தெரியாதுல்ல. அம் எப்படி ரொம்ப கிராமத்துலலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ நம்ம குழந்தைக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க வீட்ல இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஹெல்ப் பண்றோம்ன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு, என்ன போம்போது அந்த குழந்தைக்கு வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு போவாங்க. இந்த ரூ. 10 ஜூஸ் இருக்குல்ல, அத வாங்கிட்டு போய் குடுத்துட்டு ஹெல்ப் பண்ற அவங்கலாம் அதுல பெரிய விஷயமா எடுத்துப்பாங்க. அது குடுத்துட்டு, அவங்க கூட நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அவங்க சம்பாரிக்கிறத பாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு வர வருமானத்த வந்து அவங்க தரமாட்றாங்க அங்க. அந்த மாரி இவங்க இங்க வாங்கிட்டு ஆமா. ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. வீடியோலாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு போயிட்டு, அவங்க அவங்க கிட்ட தானே குடுக்கணும். அவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றாங்க. அது அவங்க கிட்ட குடுக்க மாட்டாங்க. அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்கள ஏமாத்திடுவாங்க. அந்த மாரியும் நெறைய விஷயம்லாம் இருக்கு. இதனாலலாம் நெறைய பேரண்ட்ஸ்லாம் ஓ யார் இப்போ உண்மையா யாராச்சும் ஹெல்ப் பண்ணா கூட நம்மள வச்சு சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான். யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. இல்ல நீங்க வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதா சொல்றீங்க. ம். மத்த பேரண்ட்ஸ் இதுன்னு. ம். உங்களயே நெறைய பேரு ஆமா. என்னையும் தான். உங்கள சொன்னதுனால நீங்க பாதி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றீங்க. ஆமாங்க. பட் ஸ்கூல்ல இது எப்படி? இந்த இந்த சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன் ஹூ ஆர் ம். பிளைண்ட் இந்த மாரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் சைடு? ஸ்கூல்ல வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்கூல்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ வீட்ல 1 வாட்டி 2 வாட்டினா நான் பையன் எதனா சொன்னானா, ஓகே, ஓகே சொல்லுவேன். அதுக்கப்புறம் கோவப்படுவேன், சத்தம் போடுவேன். ஒரு சில டைம் வந்து நானே சொல்லுவேன். கடவுள் உன்ன ஏன் தான் எனக்கு குடுத்தாரோ! இந்த மாரி என்ன கஷ்டப்படுத்துறியேன்ட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா சொல்லிட்டு, அப்புறம் வருத்தப்பட்டுட்டு சாரி கேட்பேன். ஆனா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு தடவ கூட கோவமா பேசுனதே இல்ல. கோவப்பட்டு பேசவே மாட்டாங்க. இப்போ ஓடுறாங்க, ஓடி விளையாடுறாங்கன்னா, நான் வந்து அச்சச்சோ! கீழ விழுந்துட்டு போற பயமா இருக்குன்னுவேன். உடனே ஒரு மேம் வந்து சொல்லுவாங்க, "வேற எங்க போய் விளையாடுவாங்க அவங்க? இங்க தான் ஓடி ஆடி விளையாடுவாங்க. இங்க தான் ஃப்ரீயா இருப்பாங்க. விடுங்க இங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்" அப்டின்னுவாங்க. அடிபட்டா படுது. எல்லா குழந்தையும் தான் கீழ விழும், அடிபடும். அத நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்கள வந்து நீங்க தடுக்காதீங்க அப்டின்னுவாங்க. ஆனா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர், சூப்பர். அது எ எந்த ஸ்கூல்ன்றத சொல்லுங்க. பூந்தமல்லி ஸ்கூல்ஸ். பூந்தமல்லி ஆமா, பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அந்த விஷயத்துல நம்ம கவர்மெண்ட் இது பக்காவா பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் கரெக்ட்டா சக பண்றாங்க. மனிதர்கள் நம்ம சமூகம் தான் தப்பா ஆமா. தவிர கவர்மெண்ட் இஸ் கிவிங் கரெக்ட்டா. அவங்க கரெக்ட்டா தான் பண்றாங்க. நம்ம இப்போ என்னன்னா, ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனை அப்டின்னா கூட, அவங்க பேரண்ட்ஸ் உட்கார வச்சு பேசுவாங்க. நீங்க ஒரு ஃபேமிலியா பேசுவாங்க. "நீங்க வருத்தப்படாதீங்க. நாங்க கூட இருக்கோம். ஆ உங்க குழந்தை வந்து என் குழந்தை மாரி." அந்த மாரி. நானே திட்டுவேன். ஆனா அவங்க நல்லா அன்பா பேசுவாங்க. அவங்க பேசும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துப்போம். இந்த மாரி தான் நம்மளும் பேசுறோம் போல இருக்கு. நம்ம தான் ரொம்ப கோவப்படுறோம். சுத்தி இருக்கவங்க வந்து நம்மள வந்து கோவப்படுத்தும்போது, நம்ம என்ன பண்றோம்? இவன வச்சு இந்த மாரி சொல்லும்போது, ஏன்டா நானே என் பையன சொல்லுவேன். "நீ ஏன்டா எனக்கு பொறந்த தெரியலையே! அப்போ உடம்பு சரியாகும்போதே, நீ போயிட்டு இருந்தா ஒரு நாள் தான் நான் அழுதுட்டு விட்டுட்டு இருப்பேன். என்னால கஷ்டப்பட முடியல." அந்த மாரிலாம் சொல்லுவேன் நான். அப்புறம் அங்க போய் சாரி கேட்பேன். அவன்ல, "விடும்மா பரவால்ல விடும்மா கோவத்துல தானே பேசினேன்."
அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள், குழந்தைகள். அ அவனுக்கு இருக்க அறிவு கூட எனக்கு இல்ல. முடியாதுன்ற விஷயமே அவங்க கிட்ட சொல்லவே முடியாது. இப்போ ஒரு டேபிள் ஃபேன் இருக்குன்னா, அத கழட்டிடுவான். கழட்டிட்ட அப்புறம் அத மாட்டும்போது, "வேணாம் விடுடா. அத எடு, இத எடுன்னும்போது" எனக்கு கோவம் வந்து, "எனக்கு சும்மா வேல வாங்கிட்டு இருக்காத, விட்டுரு" அப்படின்னுவேன் நானு. ஆனா, அவங்க வந்து "உன்னால முடியாதுன்னு" அது எப்படி நீங்க முடியாதுன்னு சொல்லலாம்? என்னால முடியும், முடியும். நீங்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. அந்த நெறைய டைம் அவன் அந்த மாரி சொல்லும்போது, "நம்ப தான் முடியாதுன்னு சொல்றோம். இவன் முடியும்னு தானே சொல்றான்" அப்படின்னுட்டு சரி விட்டுரு. அப்புறம் பார்த்தா, அத கழட்டி அழகா மாட்டி அந்த ஃபேன் திரும்பவும் போகும். சைக்கிளையும் ஃபுல்லா கழட்டி மாட்டுறது. இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா வந்து நீங்க ஃபுல்லா நிஷாந்த் வந்து எந்த ஏஜ்லேருந்து பயங்கரம் அவனோட டேலண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? அதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, அத அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுங்க. என்னென்ன டேலண்ட்ஸ்லாம்? அவனுக்கு ஒரு 2 1/2 வயசு இருக்கும்போதே அவன் சைக்கிள் கேட்டான். அப்பவே சைக்கிள் ஓட்ட அவனே ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். யாரும் கை புடிச்சு கத்துக் குடுக்கல. ட்ரீட்மெண்ட்லாம் சுத்திட்டு இருக்க டைம்லயே. ஆமா. ஆ. சைக்கிள் வந்து அவனே ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். பாத்திரம்லாம் இருக்குமா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கரண்டி வச்சு தட்டிட்டே இருப்பான். சரி எல்லா குழந்தையும் தான் பண்ணுது அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு தனியா தெரியும். அவன் வாசிக்கிற மாரியே இருக்கும் எனக்கு. அப் இப்போ வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஒரு நாள் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு போல இருக்கு அப்டின்ட்டு வெளிய வந்து பார்த்தேன். பார்த்தா அவன் தான் சவுண்ட் குடுக்குறான். "என்னடா பண்ற?" அப்டின்னேன் நானு. "இல்ல சும்மா ஆம்புலன்ஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் பக்கத்துல வேற வந்து கேட்குறாங்க. "உன் பையன் வேற அந்த மாரி பண்ணிட்டு இருக்கான். அப்பப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. ஆம்புலன்ஸ் தான் வருது" அப்டின்னிட்டு. அப்புறம் வந்து கீபோர்ட்லாம் அவனே இது பண்ணுவான். ஆனா நான் கீபோர்ட் கிளாஸ் வந்து நெறைய டைம் கேட்டேன். எங்கும் கிடைக்கல. இப்ப தான் கிடைச்சிருக்கு. ஒரு 2 வாரமா போயிட்டுருக்கான். ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் நாங்க வாங்கி குடுப்போம். அவனே இது பண்ணிட்டு இருப்பான். ஆனா சைக்கிள் ஓட்டுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்கிளே ஓட்டுறாரு அவரு. ஆமா சைக்கிள் ஓட்டுவான். சைக்கிள் ஓட்டுவான். அப்புறம் அவங்க அப்பா வண்டி எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா, எந்த கார் எடுத்துட்டு வந்தாலும் கார்ல உட்காந்துச்சு எனக்கு கத்துக் குடுங்கன்னுவான். எல்லா கார் பேரும் சொல்லுவான். அந்த சவுண்ட் வச்சு இது என்ன காரு? என்ன மாடல்? அந்த மாரி சொல்லுவான். ஆட்டோ ஓட்டுறதுனால அவனும் ஆட்டோ ஓட்டுவான். நாங்க தான் திட்டுவோம். எப்படின்னா தனியாலாம் விட மாட்டோம். ஸ்ட்ரீட்ல யாரும் இல்லாதபோது அவங்க அப்பா குடுப்பாரு. அவங்க அப்பா வெளிய போயிட்டாங்கன்னா, வண்டி வழியிலேயே இருந்துச்சுன்னா, எடுத்து ஓரமா விடும். அது எப்படின்னா வந்து நான் பின்னாடி இடிக்கும், "நில்லுடா முன்னாடி இடிக்கும்." நீங்க சொல்ல தேவையில்ல. எனக்கு தெரியும்ன்ட்டு கீழ இறங்கிடுவான். இறங்கி அளவு பார்த்துப்பான். அளவு பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போணும். அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இந்த சின்ன ஏஜ்லயே பயங்கரமான ஒரு ஆ. தாட் ப்ராசஸ். அதெல்லாம் பார்க்கும்போது சரி பரவால்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம். நம்ப இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான். அது ஒண்ணு தான் கஷ்டம். என்ன இப்போ யாராவது இந்த கட்டக்குரல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பேசுனாங்கன்னா பயந்துடுவாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ரூடா இருப்பாங்க. அந்த மாரி அவங்களுக்கு மைண்ட் செட். மைண்ட் செட். நான் சொல்லுவேன். பேசுறோம். ஆமா. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களும் நல்ல விதமா தான் பேசுவாங்கன்னுவேன். "இல்ல, இல்ல அவங்க என்ன அடிக்கிற மாரியே பேசுறாங்க" அப்படின்னுவாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா" அப்படின்னுவேன். ரொம்ப கூட்டமா இருந்தா பயப்படுவாங்க. உடனே தேடுவாங்க. இங்க தான் பக்கத்துல தான் இருப்போம். அம்மா, அம்மா, அம்மான்னு தேடுவாங்க. அந்த மாரிலாம் என்னடா ரொம்ப பயம் பயப்படுறாங்க. வந்துட்டு. ஆமா. பயம் ரொம்ப பயப்படுறாங்களே! எப்படி இவன்லாம் வளர்ந்து எப்படி தனியா இருப்பான்? இப்போ நம்ம பார்த்துக்குறோம். நம்மளுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. நம்ம இல்லன்னா எப்படி? அதான் நான் சொல்வேன். எப்பவுமே என்ன வந்து நம்பிட்டு இருக்காத நீ. தனியா இரு. தனியா போ. தனியா வா. பயப்படாத. தைரியமா இரு. யாரா இருந்தாலும் நல்லா தைரியமா பேசு. யாரு? என்னன்னு கேளு. அப்படின்னு. அதனால நான் அவன கடைக்கு தனியா தான் அனுப்புவேன். எல்லாரும் திட்டுவாங்க என்ன. "உன் பையன அனுப்புறியே பயமா இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்குன்னுவாங்க." எதுக்கு பயமா இருக்கு?" அப்படின்னேன்னா, "இல்ல அவன் சைக்கிள் ஓட்டிட்டு வரான்ல, நீங்க அங்க எதிர்ல வரும்போது அவன் அந்த சவுண்ட கேட்டு அவன் தூரமா வந்துருவான். அவன் ஸ்மெல் பண்ணும்போது அவங்களோட வாசனை இருக்குல்ல, ஆமா. அது அவனுக்கு தெரியும்." நான் கேட்பேன் நானு. "நீ எப்புட்றா கண்டுபிடிக்கிற?" அப்படின்னேன்னா, "எனக்கு அவங்க வாசனை தெரியுமா" அப்படின்னுவான். "ஓ! சரி, சரி." ஸோ கண் பார்வை இல்லாதனால மத்ததெல்லாம் எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆமா, ஆமா. அந்த மாரி. அதனால சரி நானும் விட்டேன். ஃப்ரீயா விட்டேன். எல்லாரும் திட்டுவாங்க. "உன் பையன ரோட்ல விட்டு வச்சிருக்க, மத்தவங்கள இடிச்சிடுவான், இது பண்ணுவான்." அப்புறம் இன்னொரு விஷயம் யாராச்சும் எந்த தப்பு பண்ணாலும் இது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தை வந்து உடனே அழுவுமா, "நான் பண்ணவே இல்லம்மா, நான் பண்ணவே இல்ல. எனக்கு தெரியும்டா. நான் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க பார்க்கல போல இருக்கு. இல்லம்மா நான் சொல்லிட்டேன்." இப்ப அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா போய் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க. "நான் தான் பண்ணேன். சாரி" அப்படின்னிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. "அம்மா நான் தாம்மா பண்ணேன்ட்டு." பண்ணாத விஷயத்த தான் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களால பார்க்க முடியாதுல்ல. இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாராச்சும் பண்ணிடுவாங்க. ரோட்ல எவ்வளோ பேர் போறாங்க.
அவங்க ஏதாச்சும் ஒரு வண்டி வருதுன்னா, ஒரு இடத்துல இன்னொரு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா, இடிச்சுட்டு போயிடுவாங்க. இவனா சைக்கிள் ஓட்டி இடிச்சுட்டான். அவனுக்கு தெரியும் இங்க டெய்லி இந்த வண்டி இங்க தான் நிக்குதுன்னு தெரியும். அதனால அவனுக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லிடுவேன். இங்க வண்டி நிக்குது. அவங்க விளையாட போம்போது நான் போய் பார்ப்பேன் நானு. இது இது இங்க இருக்கு. நீ ஸ்ட்ரெயிட்டா போ. அப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவனுக்கு. அவங்களும் சொல்லுவாங்கல்ல. அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. உடனே வந்து இவன் தான் பண்ணான் அப்டின்னும்போது, அவன் வந்து எனக்கு தெரியலன்னு தானே இந்த மாரி சொல்றாங்க அப்டின்ட்டு வெளில போமாட்டான். ஒரு 2 நாளைக்கு. சைலன்ட்டா இருப்பான். அப்புறம் இல்ல இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? எவ்ளோ விஷயம் பண்ணியிருக்க நீ போடா அப்டின்னிருவேன் நானு. பரவால்ல. இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குமே இருந்திருக்கு லைஃப்ல இல்ல? ஆமாமா. பட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. அவங்களும் நல்லா ட்ரீட் பண்றாங்களா? அவங்கலாம் அந்த பசங்க தான். இப்போ நாங்க இடையில வந்து கொஞ்சம் அவனுக்கு கை உடைஞ்சிடுச்சு. சைக்கிள் ஓட்டி கீழ விழுந்து கை உடைஞ்சிடுச்சா, சரி நேரம் சரியில்லனாங்க. நாங்க திருவள்ளூருக்கு போயிட்டோம். அங்க ஒரு 5 மாசம் இருந்தோம். ஒரே அழுக. ப அ ஸ்கூல் போறனாலும் ஸ்கூல் போக மாட்டேன். என்ன இங்க கொண்டு வந்து ஜெயில்ல அடைச்சுட்டீங்க. ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் வெயிட் பண்றா போலாம் அப்டின்னிட்டு. நான் போய் அங்க போனா தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. விளையாடணும், விளையாடணும் அந்த மாரி சொல்லிட்டு இருந்தான். சரி இப்ப அவனுக்காக தான் வந்தோம். வந்த அப்புறம் தான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டான். இல்லன்னா அங்க இருக்கும்போது அப்படியே தலை வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது சும்மா ஏமாத்துறான் போல இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போனா, அவன் ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்னாங்க. இப்போ நம்ம அவங்கள டீச்சர் வந்து சொல்லுவாங்க. அவங்கள ஃப்ரீயாவே விடாதீங்க. ஏதாச்சும் யோசிப்பாங்க அப்படின்னிட்டு. நான் 2, 3 வாட்டி பார்த்தேன் நானு. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விளையாடுனா விளையாடட்டும். நைட் எவ்வளோ நேரம் கூட விளையாடட்டும். நான் நான் வெயிட் பண்ணுவேன். "நீ விளையாடுறா" அப்படின்னிட்டு. "விளையாடிட்டு வா" அப்படின்ட்டு. அவங்களா தயாராயிட்டாங்கன்னா, ஓகே வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாரி தான். அவ் அவங்க டியூஷன் விட்டு வந்த உடனே கூப்பிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. தனியா அவன விட்டு போறதுக்கு. இப்பலாம் அந்த மாரி இல்ல. பசங்க "நாங்க பார்த்துக்குறோம் ஆன்டி. நாங்க பார்த்துக்குறோம்." ஆமா, அவங்க கூட விளையாடுற வரைக்கும் விளையாடுவாங்க. வீட்டுக்கு அவனே வந்துருவான். அவங்களும் கூட வந்து விட்டு போவாங்க. ஒரு சில டைம் வந்து அவன் கூடவே இருப்பாங்க. நல்லதுல. இது ஒரு ஆமா, ஆமா. மனசுல. ஆனா அது பெரியவங்களுக்கு வந்து தெரிய மாட்டுது. ஸோ மெயினான ஒரு கூற்று வந்து ஊனம் பார்க்குற அந்த சக சொசைட்டி மக்கள் தான் இல்லையா? ஆமாங்க. டீச்சர்ஸோ கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. பேரண்ட்ஸும் சில பேர் பேரண்ட்ஸும் சப்போர்ட் சில பண்ண பேர் மாட்டாங்க. சப்போர்ட் பண்ண அதாவது மாட்றாங்க. அந்த அதாவது ஆமா, ஆமா. குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட். சரியான சப்போர்ட். தொடர்ந்து ம். பேசுவோம். இப்ப நிஷாந்துக்கு வந்து என்ன ட்ரீம்? இப்போ நீங்க சொன்னது பார்த்தா நெறைய மல்டி டேலண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவருக்கு வந்துடுச்சு. அவருக்கு ஒரு பர்சனலா ஒரு ட்ரீம் இருக்கும்ல. நான் இதுவா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அது மாரி. அது என்னவா இருக்கு? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அவனுக்கு வந்து கார்ட்டூன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். கார்ட்டூன் டைரக்டர். ஓ! எப்படிடான்னா, அவனா நெறைய கதைலாம் சொல்லுவான் என்கிட்ட. "இதெல்லாம் சும்மாடா, அதெல்லாம் நெஜம் இல்ல" அப்படின்னா, பரவால்ல இருந்தாலும் எனக்கு அது ஆகணும்ன்ட்டு ஆசை எனக்கு. அந்த டோரேமான் அப்படிலாம் பார்ப்பான் அவன். இதெல்லாம் சும்மா பார்க்காத, "இல்ல நான் கார்ட்டூன் டைரக்டர் ஆகணும்." அப்புறம் நான் தனியா அவங்க மாரி இருக்கவங்களுக்கு கீபோர்ட் கிளாஸ் அவன் எடுக்கணும்னு சொல்லுவான். அப்பா! எவ்வளோ பெரிய விஷயம் அது. எப்படிடா இது பண்ணா, நான் கத்துப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். நான் வளர்ந்துட்டேன்னா அப்படின்னுவான். சரிடா, சரிடான்னு சொல்லுவேன் நானு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ல இது. செம. ஆமா. கார்ட்டூன்னா எப்படி ஆடியோ கேட்டு அந்த கார்ட்டூன் ஆகணும், அது டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமா, ஆமா. இந்த மாரி கதைலாம் எழுதுவானா சும்மா? என்கிட்ட கதை சொல்லுவான். சொல்றது பழக்கம். ஆமா. கதை சொல்லுவான். அப்புறம் அவனுக்கு இந்த டிடிஎஃப் வாசன் தெரியும்ல? ஆமா. அ அவன் எனி டைம் அதே தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வண்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓ! அந்த வண்டி சவுண்ட். ஆமா. ஆமா. அவங்கள ஒரு வாட்டி பார்க்கணும் நானு. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? கூட்டிட்டு கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் அப்டின்னேன் நானு. டிடிஎஃப் வாசன் நீங்க இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு வேள, உங்களோட சூப்பர் ஃபேன் நிஷாந்த் வந்து இருக்காரு. நீங்க இத பார்த்தீங்கன்னா அவர மீட் பண்ணுங்க. இல்ல இந்த சோசியல் மீடியா வந்து எவ்ளோ கெட்டதான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. சோசியல் மீடியாவே ஒரு டிமெரிட்டா தான் பாருங்க. ஐயோ! இது சோசியல் மீடியாவ சில அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் உங்க குழந்தை வந்து அழகா அந்த அட்வான்டேஜ் சைட வந்து எப்படி யூஸ் பண்றான்னா, வண்டிகள்லாம் பிடிக்குன்றதுனால, ஒரு இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்க்குறது அளவுக்கு சோசியல் மீடியா ஏதோ ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பட் இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்ஸ் யூ காட் டூ நோ இப்ப நிஷாந்த் இப்படிதான் இருக்கு. இப்ப இத எப்படி ஹேண்டில் இப்போ வந்து என்னன்னா, அவன்கிட்ட இருந்து நாங்க நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இப்போ வந்து வீட்ல நெறைய பிரச்சனை வரும்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால. நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அவன் முன்னாடி. இதெல்லாம் நெறைய மாத்திக்கிட்டோம் அவனுக்காக நாங்க. இந்த மாரிலாம் பண்ண வேண்டாம். சரி அவனுக்கு இந்த விஷயம் தான் புடிச்சிருக்குன்னா, நம்ம அது போலயும் நடந்துப்போம்.
அவனுக்கு என்ன தேவைன்ட்டு அவன்கிட்ட நாங்க கேட்க மாட்டோம். அவனா வந்து சொல்லிடுவான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுற? அந்த மாரி தான் பேசணும்." அப்படின்னுட்டு. அதனால அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறானோ, அந்த மாரி தான் பேசுவான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பயப்படுவான். நான் சத்தம் போடுவேன் அப்படின்னுட்டு. இப்ப அதெல்லாம் இல்ல. இப்போ கிளாஸ் போயிட்டு வரேன்னா, நான் கேட்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் கேட்பேன் என்னடான்ட்டு. "நான் உன்கிட்ட கேட்கணுமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட நீ சொல்ல மாட்டியான்னா?" வந்த உடனே சொல்லுவான். அம்மா நான் இன்னைக்கு போனேன். நான் இத பண்ணேன் நானு. இத முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். இவங்க என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னுவான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுனேன்? என்ன பண்றேன்? அப்படின்னுவான். என்ன சமைக்க போறீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் கேட்பேன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அவன் வந்து என்கிட்ட கேட்பான். என்ன சமைக்க போறீங்க? நம்ம இங்க போலாம். இத பண்ணலாம். இங்க போனா இது நல்லாருக்கும். அப்படின்ட்டு வந்து அவன் எங்களுக்கு சொல்லும்போது, இவன் சொல்ற விஷயம்லாம் நல்லா இருக்கே! அப்ப அதே நம்ம பண்ணலாமே! அப்படிலாம் தோணும் எனக்கு. நைஸ். நீங்க குழந்தையிலருந்து லேர்ன் பண்ற மாரி ஆமா, ஆமா. அதுவே ஒரு பெரிய பாக்கியம்னு நெனைக்கிறேன். அவனோட ஃபேவரைட் ஸ்பாட் என்ன இருக்கும்? இப்போ இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னா, அவங்க எந்த மாரி ஆசை அவனுக்கு? எங்க போகணும்னு ஆசை? அவனுக்கு வந்து கார்ல ரொம்ப தூரமா போணும். அதுதான் ஆமா ட்ராவல் பண்றது அவனுக்கு பிடிக்கும். அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது அவனுக்கு பிடிக்கும். அவன் கேட்பான் என்கிட்ட, "அ நம்ம ஊர்ல வந்து சைக்கிள் ரேஸ்லாம் வைப்பாங்களா?" அப்படின்னு கேட்பான் என்ன. நான் "இங்கலாம் இல்லடா. அதெல்லாம் ஃபாரின்ல தான்டா உங்களுக்கு ஏத்த மாரிலாம் இருக்கும்" அப்படின்னுவேனா. "ஏன் இங்க வைக்க வேண்டியது தானே? ஏன் இங்க வைக்கல? எங்களுக்கு சைக்கிள் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னுவான். சரி வைக்கலாம், வைக்கலாம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல வைக்கலாம்." அந்த மாரி நான் சொல்லுவேன் நானு. இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் வைஸ் நல்லா இருக்குன்னீங்கல்ல. இப்போ இந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாரி சப்போர்ட்லாம் கவர்மெண்ட் குடுத்தா இன்னும் செம்மையா இருக்கும்? அவங்களுக்கு காலையில எழுந்த உடனே ஒரு யோகா மாரி குடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கும் கராத்தே, சிலம்பம் அந்த மாரி சொல்லி தரலாம். டிஃபன்ஸ் ஆமா, ஆமா. ஏன்னா அவங்களும் கத்துக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து என் பையன வந்து கூட்டுட்டு போறேன். இந்த மாரி நம்ம கிளாஸ்லாம் சேர்த்து விடலாம். ஏன்னா என் பாப்பா போறதுனால நான் கேட்கிறேன். "இல்ல சொல்லி தர மாட்டோம்" அப்படின்னிட்டாங்க. அப்போ ஏன் சொல்லி தர மாட்டாங்க யோசிச்சேன். ஏன் சொல்லி தர மாட்டாங்க? சொல்லிக் குடுத்தா கத்துக்க போறாங்க. ஒரு சில இடத்துல கத்து தராங்க. ஆனா ஒரு சில இடத்துல இல்ல. அது வந்து ஸ்கூல்ல கொண்டு வந்தா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கல்ல பசங்க. அவங்களுக்கு சொல்றேன் நானு. அங்கேயே இருந்து அங்கேயே ட்ரெய்னர்ஸ் வந்து சொன்னா இன்னும் நல்லா ஆமா, ஆமா. ஸ்கூல்ல வந்து ஆனா அவங்க வந்து கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல யாரும் அந்த மாரி. இருக்கும். வேற என்னலாம் இவனுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கார்ட்டூனு, இந்த மாரி பைக்கு, ஆட்டோ வேற எக்ஸ்ட்ரா பயங்கரமான இது செம்மையா இருக்கு அவன்ட்டனா என்ன மாரி இருக்கு? அவன் ரொம்ப வந்து விரும்புற விஷயம்னா சைக்கிள் ஓட்டுறது தான். எனி டைம் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பான். நம்ம சத்தம் போட்டாலும் சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவான். விழாம விழாமலே ஓட்டிட்டு வந்தான் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்லாம் கீழ விழுந்துட்டு இருந்தான். இப்போ பழக்கமாயிடுச்சுல. அதனால அவன் வந்து சைக்கிள் எப்படி ஜட்ஜ்மென்ட்லாம் எப்படி பழக்கமான இடத்துலயே ஓட்டி ஆமா, ஆமா. சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பான் அவன். இல்லன்னா வந்து ஒரு சில டைம் வந்து இந்த பாத்திரம்லாம் வச்சு தட்டிட்டே இருப்பான். சவுண்டு ஆமா. தட்டிட்டே இருப்பான் அவன். ரொம்ப கோவமா இருந்தான்னா, தனியா போய் கீபோர்ட வச்சுட்டு உட்காந்துப்பான் சைலன்ட்டா. இதான் இருக்கும் ஒரு நீங்க ஏதாவது கேட்டு செய்ய அந்த மாரியா? அந்த மாரியா? இல்ல ஜெனரலாவே மூட் ஸ்விங்ஸ்? அவன் எப்படின்னா ஏதாச்சும் கேட்பான், இல்லன்னு சொல்லுவோம். அ சும்மா சும்மா இந்த வண்டிலாம் இருக்குல்ல, டாய்ஸ்லாம். அத கேட்பான், வாங்கி குடுப்போம். அது வாங்கி குடுத்த அப்புறம் அத ஃபுல்லா கழட்டி போட்டுருவான். கழட்டி போட்டான்னா, அப்புறம் கோவம் வரும். "ஏன்டா காசு குடுத்து தானே வாங்குனோம். நான் அத சரி பண்ணிடுவேன். ஏன் சத்தம் போடுறீங்க?" அந்த கைட்டி போட்டு அசெம்பிள் பண்ற ஆமா, ஆமா. அந்த மாரி தான். அதுவே ஒரு டேலண்ட் தான்ல. நீங்க ஆமா. சொன்னீங்கல்ல முன்னாடி டேபிள் ஃபேன கூட அவன் வந்து ம். கையில திரும்ப ஆமா. வெரி வெரி குட். ஸோ நீங்க அ என்ன அண்டர்கோ பண்ணீங்கன்றத சொல்ட்டீங்க. ஒரு பேரன்ட்டா சொன்னீங்க. சக மனுஷங்க, இல்ல சமுதாயம் வந்து இத எப்படி ஒரு ஊனமா பார்க்குறாங்க. அதனால சரியான ரெஸ்பெக்ட் இல்லன்றாங்க. இத தவிர உங்களுடைய எமோஷனலா நீங்க ஏதாவது இந்த மக்களுக்கோ, இல்ல இது எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் மாரி சொன்னீங்கன்னா, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இது ஒரு அவேர்னஸ் மாரி இல்ல. எப்படின்னா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு பஸ்ல போறோம்னா, குழந்தை வராங்கன்னா, கை குடுத்து தூக்கி விடணும். தள்ளி போ, தள்ளி போன்னு தள்ளி விடக்கூடாது அவங்கள. நீ வா பக்கத்துல வந்து நின்னுக்கோன்ட்டு. அவங்கள ஒரு மாரி பார்க்கறது. ஏன்னா இப்போ அ ஸ்பெஷல் பிளைண்ட் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அ மூளை வளர்ச்சி இல்லாமயும் இருக்காங்க ஒரு சிலர். அந்த மாரி குழந்தலாம் இருக்கும்போது, அவங்கள வந்து ஒரு மாரி தீண்டத்தகாதவங்க பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி அவங்க கை வச்சுங்கன்னா, கையடிச்சு, கையடிச்சு, கையெடுன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பஸ்ல கூட்டுட்டு போறாங்க. பேரன்ட்ஸ் முன்னாடியே பண்றாங்க. ஆமா. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா நம்ம குழந்தை இது மாரி அப்ப அவங்களுக்குன்னு தனியா நம்ம பஸ் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அவங்களால தனியா வண்டி இப்ப ஆட்டோவோ, காரோ எதுலயும் போ முடியாது.
அப்ப என்ன பண்ண பஸ்ல தான் போ முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சுத்தி இருக்கவங்க, சரி இந்த குழந்தை இருக்கே, நம்ம பக்கத்துல என்ன தொட்டா ஒண்ணும் ஆக போறதில்ல. கையெடு, சும்மா சீண்டிட்டே இருக்கு. அந்த மாரிலாம் சொல்லக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட அன்பா சொல்லலாம். இந்த மாரி அங்கிள தொடாத, ஆன்டிய தொடாதடா அப்டின்னுட்டு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு சொல்ல தெரியல. உடனே கோவமா பேசுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த மாரி மாற்றங்கள்லாம் வரும். ஆமா, ஆமா. இப்போ மெடிக்கலா வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? இது மெடிக்கலா குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கன்ஃபார்மா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா? இல்ல ஃபினான்ஷியலா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அந்த மாரியா? எப்படி? எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பரவால்ல சார். இப்போ என் குழந்தைய என்னால பார்த்துக்க முடியும். ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலில வந்து நெறைய பிரச்சனை இருக்கிறதுனால, அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கே கூட்டிட்டு மாட்றாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து ஸ்கூல் கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு போய் நீங்க ஹாஸ்டல்ல உங்களால முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்டல்ல விட்டுருக்கலாம் போல இருக்குன்ட்டு. என்ன கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ ஃபீல் பண்றேன் நானு. ஏன்னா அங்க இன்னும் நெறைய விஷயம் கத்துப்பாங்க. அவங்களோட பெரிய பசங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா நம்ப வந்து நம்ப வேலைக்கு போறோம். ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாரிலாம் இருக்கும்போது நம்மளால சொல்லிக் குடுக்க முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். ஹாஸ்டல்ல விட்டீங்கன்னா, குழந்தை வந்து அவங்கள அவங்களே பார்த்துப்பாங்க. தனியா வளர்ந்துப்பாங்க. அவங்க கூட இருக்கவங்களும் சேர்த்து அவங்கள பார்த்துப்பாங்க. ஆமா, ஆமா. யாரையும் இது இப்போ நம்ம கூட இருக்கிறதுனால இப்போ எங்கேயாச்சும் போணும்னா, நம்ம கைய புடிச்சுக்கிறாங்க. இதோ ஹாஸ்டல்ல இருக்க பசங்க வந்து கைய விட்டுருவாங்க. தனியாவே போவாங்க. அதெல்லாம் நெறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா சொன்னாங்க. நான் தான் சரி வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு குழந்தைன்றதுனால ரொம்ப செல்லமா அ ஒரு மாரி என்ன சொல்றது? ஐயோ! ஹாஸ்டல்ல எப்படி இருப்பாங்க தெரியலையே! அப்படின்னு நெனச்சேன். ஆனா அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ கிராமத்துல இருக்கவங்கலாம் வந்து கூடவே வச்சுட்டுருக்காங்க. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்குறாங்கல்ல. அந்த மாரி தப்பு யாரும் பண்ண வேணாம். ஸோ எனி எனி ப்ராப்ளம் இன் ஃபேமிலி இந்த ஆமா, ஊனம் இருந்துச்சுன்னா, அந்த கரெக்ட்டான அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கூல்ஸ்ல சேர்த்துறது பெட்டர். ஆமா. ஸோ வெரி குட். நைஸ். உங்க ஜர்னிய ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். சரி. ரொம்ப தேங்க்ஸ் உங்க டைம்க்கு. நீங்க வந்து இத ஷேர் பண்ணணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷமா நான் வந்து இந்த மாரி நம்ப ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட போய் நம்ப சொல்லணும். அந்த பேரண்ட்ஸ்லாம் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை எவ்ளோ கஷ்டப்படுது ஸ்கூல் போயிட்டு வரும்போது. ரொம்ப வருஷமா வந்து நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அது இப்ப தான் எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப தேங்க் யூ. இது இந்த ரீச் ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா, உங்கள மாரி பல தாய்மார்கள் இத அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, நெறைய நிஷாந்தும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. ஸோ வெரி, வெரி ஹேப்பி. ஸோ மக்களே டுடே வி ஹேட் அ பிரில்லியன்ட் ஷோ. நம்ம ஸ்பாட்லைட் சீரிஸ்ல இந்த ரோட் டூ சக்சஸ்ல செலிபிரிட்டீஸ், ஆன்டர்பிரினர்ஸ் இந்த மாரி தான் பார்க்கணும்னு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண விமன்னு சொல்றதுக்கே எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஷி இஸ் ஆல்சோ ஒரு சிங்கப்பெண் தான். ஏன்னா, அவங்களோட பையனோட அந்த ஊனத்த அவங்க ஊனமாவே பார்த்ததே கிடையாது. சமுதாயமும் இந்த ஊனமா பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ, ஐ திங்க் இது நெறைய இடத்துல நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. நெறைய அவேர்னஸ் வீடியோ இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். நிஷாந்த் மாரி நெறைய பசங்களுக்கு திஸ் குட் பி a ரியல் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கலாம். எனிவேஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ. திஸ் இஸ் தனுஷ் signing off from Podcast Junction, and you're watching Spotlight series Road to Success show. Thank you.